கோடம்பாக்கம் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நாட்டு சர்க்கரை வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் 150 கிராம் நாட்டு சர்க்கரை, அதில் 5 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். எண்ணெய், தண்ணி சூடு பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன். 250 கிராம் பச்சரிசி மாவு. வாங்க இப்போ செய்யலாம். சுடு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிப்போம். வாங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி. இப்போ நம்ம கலந்துக்கலாம். வாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். வாங்க. தேவையான அளவு எந்த சைஸோ, சின்ன சைஸ்னால் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. எண்ணெய் மாவு எடுத்து எண்ணெயில் தடவிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. ஒட்டாமல் நம்ம பெரிய விரலை வச்சு இப்படி செஞ்சோன்னா ஹோல்ஸ் வரும். இப்போ இதில் பூரணம் வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இங்கே மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறோம். வாங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வெந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு எடுங்க. உடனே எடுத்தால் உடஞ்சி வரும். நாட்டு சர்க்கரை வச்சு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.